இந்த இன்டர்வியூ நான் என்ன ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ரச்சிதா வெரியன். நியூ இயருக்கு எல்லாருமே தளபதி போஸ்ட் அடிப்பாங்க. எங்க வீட்டுல இருந்தா நாங்க ரச்சிதா போட்டோ மீனாட்சி அப்படின்ட்டு போட்டோ அடிச்சு ரொம்ப நாளா உங்க பேரு மீனாட்சின்னு தான் நினைச்சிருந்தேன். அந்த அளவுக்கு வந்து நான் சரவண மீனாட்சி பண்ணது வந்து I was 21 when I did சரவண. இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க மேம் நீங்க. So yeah, it was a big milestone. Yes. வயசு சொல்றீங்க பரவாயில்லையா? எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க வந்து இதுக்கு அப்புறமா வந்து சீரியல் மறுபடியும் நடிக்க மாட்டீங்க அப்படின்ற யார் சொன்னது? சரவணன் மீனாட்சின்றது வந்து ஒரு செம்ம மைல் ஸ்டோனா வந்து உங்க ஒரு ஜேர்னில இருந்துச்சு. இப்போ மறுபடியும் சரவணன் மீனாட்சில இருந்து ஃபோன் கால் வந்தா பண்ணுவீங்களா? ஏன்னா மீனாட்சிக்கு அம்மாவாடா கூப்பிடுவாங்க. என்ன இப்படி சொல்லி 18 வருஷம்ன்றது நாட் அட் ஆல் ஈஸி. ஸோ இந்த ஜேர்னில நீங்க எப்போ போய் என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? 18 வருஷம் நம்ம தாழ்த்துறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு வரும்போது டைப் காஸ்ட் பண்ணிடுவாங்க நிறைய பேர். எப்படி சொல்றீங்க? ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு வரும்போது how will you handle? அதுவும் எனக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். see I'm not sensitive. எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆயிருக்கா? ரொம்ப ஹர்ட் ஆகும். ஹர்ட் ஆகாம நான் எனக்கு அல்ல. லைக் என்னடா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிற டைம்ல அம்மா எந்த அளவுக்கு எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கும்? என் அம்மாக்கு சத்தியமா she don't know what and all is happening here. ஸோ அதே மாதிரி அப்பாவோட லாஸ் கூட ஒரு பெரிய லாஸா? கரெக்டாக நான் ஒரு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். தருமபுரி, சேலம் அந்த ரீஜன்ல எங்கேயோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மூவிக்காக தான் போய் நிற்கிறேன் டைரக்டர் முன்னாடி. இப்படி இருக்கு சுச்சுவேஷன், நான் என்ன பண்ணணும்? மேடம் நீங்கள் கிளம்பிடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க. அங்கே போய் நான் டாக்டர் கிட்ட போய் உட்காந்து இது பண்ணுறேன். மேடம் நாங்கள் வென்டிலேட்டரில் தான் வச்சுருக்கோம், நீங்கள் எப்போ சொல்கிறீங்க நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு அவங்க இல்லை, அவங்க இறந்ததுமே ஒரு எந்த சேனல்லையுமே ஆக்சுவலி நான் இது சொல்லலை. பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய ட்ராமா எனக்கு. எதுக்கோ எந்திரிச்சு என்ன உட்கார வைன்னு சொல்கிறாங்க. உட்கார வச்சுட்டு என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஐ எம் ஜஸ்ட் ஹோல்டிங் ஹிஸ், அவரை இப்படி பிடிச்சிருக்கேன். என்னை பார்த்துட்டு அப்படின்ட்டு he just left. என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம்னா இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? வேற வழி. ஸோ சிங்கப்பெண். ஐயோ, டிஎன் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேரோட கனவு நாயகி நம்ம கூட இருக்காங்க. ஆக்சுவலி அவங்கள பற்றி பேச வரும்போதே எனக்கு பார்த்தீங்களா முகத்தில் எப்படி சிரிப்பு வருது, அப்படியே மனசில் ஆனந்தம் வருது. அப்படிப்பட்ட ஆக்ட்ரஸ் ரச்சிதா மகாலட்சுமி தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடுவோம். மேடம் வணக்கம். யாருப்பா நீ? அதாவது நீங்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பீங்க. ஆக்சுவலி நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க மாட்டேன். இல்ல எப்பயாச்சும் கொடுப்பீங்கல்ல, அப்பப்போ இன்டர்வியூஸ்ன்ற மாதிரி கொடுப்பீங்க. உங்க ஃபேன்ஸ் நிறைய பேரை சந்திப்பீங்க. பட் இந்த இன்டர்வியூ நான் என்ன ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ரச்சிதா வெரியன், ரச்சிதா ஆர்மில இருக்கக்கூடிய ஒரு நபர். நியூ இயருக்கு எல்லாருமே தளபதி போஸ்ட் அடிப்பாங்க. எங்க வீட்டுல இருந்தா நாங்க ரச்சிதா போட்டோ மீனாட்சி அப்படின்ட்டு போட்டோ அடிச்சு சும்மா தானே இதெல்லாம். நிஜமா Seriously, thank you so much. மீனாட்சி. I'm so blessed. ரொம்ப நாளா உங்க பேரு மீனாட்சின்னு தான் நினைச்சிருந்தேன். அந்த அளவுக்கு வந்து ஆமா அந்த அளவுக்கு ஒரு வெறியனா சுத்திட்டு இருந்தேன் ஏரியால. அதனால I'm very happy. Thank you. 18 years of ரச்சிதா மகாலட்சுமி. Yes. வெற்றிகரமா 18 years முடிஞ்சு 19 இயருக்கு என்ட்ரி கொடுக்க போறீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. So இந்த ஒரு ஜர்னி எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. Oh God, ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏகப்பட்ட விமர்சனம், ஏகப்பட்ட தாழ்வு, எப்படி சொல்றது, எல்லாமே மிக்சடா தான் இருக்கு. இது வந்து வெறும் ரச்சிதாக்கு மட்டும் இல்ல, நிறைய ஆக்ட்ரஸஸ் இதை வந்து அதை சந்திச்சுட்டு தான் ஆகணும். எனக்கெல்லாம் எப்படின்னா என்னோட ஃபேமிலிலேயே யாருமே ஆக்ட்ரஸ் இல்லை, ஆக்டர் யாருமே இல்லை. ஸோ எப்படி சொல்றது, இந்த பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம பெங்களூர்ல ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஆங்கரிங் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி உட்காந்து ஒரு ஆக்ட்ரஸை, ஒரு ஆக்டரை ஒரு மூவி இன்டர்வியூ மாதிரி பண்ணி ஆரம்பிச்சு அங்கிருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி டுடே யூனோ இதை நான் கொஞ்சம் பெருசாகவும் நான் எடுத்துக்கல. பட் ஸ்டில் ஐம் தேங்க்ஃபுல் டு காட். வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் ஐம் வெரி தேங்க்ஃபுல். பிகாஸ் இதை நினச்சி கூட நான் பார்த்துருக்க மாட்டேன். இல்லை நான் அந்த டைமில் நான் நினச்சி பார்த்துருக்க மாட்டேன். ஓகே நம்மளும் ஒரு சில படங்களில் நடிப்போம், நம்மளையும் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அது நடக்குதுங்கும் போது ஐம் வெரி தேங்க்ஃபுல். ஸோ 18 வருஷம் திரும்பி பார்த்தா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. பட் ஆஸ் யூஷுவல் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எதுவுமே நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஈவன் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் நடந்தாலுமே ஐல் பி லைக் ஓகே
ஃபைன். அதே மாதிரி ரொம்ப ஒரு மட்டமான ஒரு விஷயம் அது நடந்துருச்சு, இல்லைன்னு சொல்லலை, நடந்துட்டும் இருக்கு. ஏன்னா ஆக்டர்ஸுக்கு வந்து நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆல் தீஸ் விமர்சனம் ஆர் மீம்ஸ் வாட் எவர் இட் இஸ், இட் ஹேப்பன்ஸ். நிறைய நடக்கும் அது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போனப்போ கூட ஐல் பி லைக் ஓகே ஃபைன், இதுவும் கடந்து போகும், எதுவுமே பெர்மனெண்ட் இல்லை, நாட் ஈவன் மை சக்ஸஸ் அண்ட் நாட் ஈவன் மை ஃபெயில்யூர்ஸ், ஸோ தட்ஸ் ஓகே அப்படின்னு இருப்பேன். ஸோ இந்த நியூட்ரல் நான் யோசிக்கிறது தான் என்ன இப்போ காமா வைக்குது அப்படிங்கிறதுல எனக்கு சந்தோஷம். இதுதான் எனக்கு காமா வைக்குது, ஆக்சுவலி என்ன ஃபோக்கஸ் பண்ண வைக்குது. மற்ற அடுத்து நான் வந்து இப்போ கூட நான் வந்து 4 படம் சைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே என்னை வந்து அதை தான் ஃபோக்கஸ் பண்ண வைக்குது. ஓகே நைஸ். அப்படியே எனக்கு ரஜினி சார் சொன்ன டைலாக் தான் ஞாபகம் வருது. அப்படியே காது கேட்காம நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தா நம்ம பாட்டுக்கு வந்து அந்த எல்லாருமே அது ஒரு மந்த்ராவா. இது வெறும் பெரிய ஆட்களுக்கு மட்டும் இல்ல கண்ணா, எனி ஒன் ஃபார் தட் மேட்டர். அந்த ஒரு இது காதுலயே அவங்க ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு கேட்கிற மாதிரி அதை கேட்டுட்டே இருக்கணும் அவங்க காதுல. யார் என்ன பேசினா நமக்கு என்ன, நம்ம ஃபோக்கஸ் என்ன, அதை நோக்கி போயிட்டே இருந்தோம்னா முடிஞ்சு போச்சு, சிம்பிள். ஓகே, இனிஷியல் டேஸ்ல வந்து உங்க ஆம்பிஷன்ன்றது என்னவா இருந்துச்சு? எனக்கு ஆம்பிஷன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் இருக்கும்ல, சின்ன வயசுல டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இருக்கும். நானும் நிறைய ஆக்டர் சொல்லி கேட்டிருக்கேன். சரியா, அந்த டீச்சர் ஆகணும் அது ஆப்வியஸ்லி இருக்கும். அது கொஞ்ச நாள் பிரைமரி அந்த இது டைம்ல எல்லாம் அது கொஞ்சம் அதிகமான போனதுக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஆகணும். சரியா, ஐஏஎஸ் ஆகணும், எல்லாரும் வந்து கார் இது பண்ணணும், ஒரு சைரன் வச்ச கார்ல போகணும், பின்னாடி இந்த மாதிரி கார்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் கிரேசி தாட்ஸ் இருந்தது. அதுவும் போயிடுச்சு. எப்போ என்னால ஸ்டடீஸ்ல இது பண்ண முடியலையோ, ஐயோ இது வேலைக்காக நமக்கு. அதுக்கப்புறம் எல்எல்பி லாயர் ஆகணும் அப்படின்னு பயங்கரம் இது வந்துச்சு. அது ட்ரையும் பண்ணேன், பட் என்னால ஃபினிஷ் பண்ண முடியல பிகாஸ் ஐ எம் லா ஸ்டூடெண்ட். அகைன் 4 years லா பண்ணேன், பட் அகைன் ஐ குடன்ட் கம்ப்ளீட் மை இது. தென் ஓகே ஃபைன், இதுவும் வர மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் ஜம்ப்ட் இன்டு ஆங்கரிங் அண்ட் அப்படியே என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஆக்ட்ரஸ் ஆகி எல்லாம் ஒரு நாள் வந்து போலீஸா இருக்கலாம், டக்குன்னு இப்போ கூட ஏதோ கமிஷனர் கேரக்டர் அப்படின்னு சொன்னா ஓ அப்படியா, ஓகே see you can live whatever you want. so okay, so இப்படி இருக்கும்போது this is a very big journey. it's ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. 18 வருஷம்ன்றது நாட் அட் ஆல் ஈஸி. சஸ்டெயின் பண்றதுக்கு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இந்த ஜர்னில நீங்க எப்பப்போ என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? நிறைய விஷயங்கள்மா. நிறைய கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம தாழ்த்துறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் காது கொடுக்காதீங்க. நம்மளோட புகழ்ந்து மேல இருந்து கீழே தள்ளி வைக்கிறதுக்கும் நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க, அவங்க பேரையும் கேட்காதீங்க. நமக்கு என்ன தோணுதோ நம்ம அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 18 years ஜர்னியில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா நிறைய புகழ்ந்து பேசுகிறவங்களையும் நம்ம நம்பக்கூடாது, அதே மாதிரி நிறைய தாழ்த்து பேசுகிறவங்களையும் நம்ம நம்பக்கூடாது. ரெண்டுமே சமமாக எடுத்துக்கிட்டு போயிடலாம்ல. இதுதான் நான் ஆக்சுவலி கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு வரும்போது டைப் காஸ்ட் பண்ணிடுவாங்க நிறைய பேர். எப்படி சொல்றதுன்னா, நிறைய இயக்குனரே இருக்கட்டும், இல்லை நிறைய தயாரிப்பாளர் அவங்களே இருக்கட்டும், எல்லாரும் எப்படி ஆயிடும்னா இது மட்டும்தான் இவங்க பண்ணுவாங்க போல அப்படின்னு டைப் காஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதை உடைச்சு நோ நான் இதையும் பண்ணுவேன், நான் இதையும் பண்ணுவேன். இப்போ நான் சாரி போட்டு ஒரு ஹோம்லி கேரக்டரும் என்னால பண்ண முடியும். அதே மாதிரி என்னால பைக் ஓட்டி புல்லட் ஓட்டி நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டர் வந்துச்சு. ஐ கேன் டூ தேட் ஆல்சோ. ஸோ டோன்ட் டைப் காஸ்ட் பீப்புள் பை எனி இது, எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு ஆக்டிங். அண்ட் இன்னொன்று என்ன ஆகிடும்னா, நமக்கெல்லாம் நம்ம திரை மேல பாக்குறத வந்து அவங்க பர்சனலா ரிலேட் பண்ணிடுவாங்க. அதை பண்ணவே கூடாது ஆக்சுவலா சொல்ல போனா. ஏன்னா நம்ம திரை மேல காட்டுற விஷயங்களே டோட்டலி வேற, நம்ம பர்சனாலிட்டியே வேறையா இருக்கும், நம்ம பர்சனல் லைஃபே வேறையா இருக்கும். நிறைய நான் அதை பேசும் பண்ணிருக்கேன். பிளஸ் நிறைய சொல்றதும் கேட்போம்ல, இவங்க இப்படிதான் அவங்க அப்படிதான் ஸ்கிரீன்ல பாக்குறத வச்சு முடிவு பண்ணிடுறாங்க. வச்சு முடிவு பண்ணாதீங்க. பிகாஸ் யூ பீப்புள் ஹாவ் நோ ஐடியா ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன அண்டர்கோ பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஸோ டைப் காஸ்ட் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது சரவணன் மீனாட்சின்றது வந்து ஒரு செம்ம மைல் ஸ்டோனா வந்து உங்க ஒரு ஜர்னில இருந்துச்சு. இப்போ மறுபடியும் சரவணன் மீனாட்சில இருந்து ஃபோன் கால் வந்தா பண்ணுவீங்களா? ஏன்னா மீனாட்சிக்கு அம்மாவை வேடா கூப்பிடுவாங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஐ டோன்ட் நோ. ஐம் ஜஸ்ட் டெல்லிங், லைக் ஐ ரியலி டோன்ட் நோ. ஏன்னா நான் சரவண மீனாட்சி பண்ணது வந்து I was 21 when I did சரவண. இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க மேம் நீங்க. அழுதுருவாங்க எல்லாரும் பாவம். கஷ்டப்பட்டு ஏதோ
நம்மளால முடிஞ்சதை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வருவோம். பட் நாட் தட். ஐ வாஸ் 21 when I started சரவணன் மீனாட்சி. சாரி 21 and half day 22. அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? ஒரு 14 14 to 15 years. 15 years. So yeah, it was a big milestone. Yes. உங்க வயசு சொல்றீங்களா பரவாயில்லையா? எல்லாருக்கும் தெரியும். ஸோ இட்ஸ் அ பிக் மைல்ஸ்டோன். நானே கூட நினைச்சு பார்க்கல இப்படி ஒரு வெல்கமிங் கிடைக்கும். ஏன்னா நான் பெங்களூர், அங்கிருந்து வந்து இங்க நடிக்கும்போது இப்படி ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நானே கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டேன். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் எனக்கு அப்போவே கிடைச்சிருச்சு. ஸோ அதுவே ஒரு பூஸ்ட் எனக்கு. ஓகே. இட் வாஸ் லைக் இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பூஸ்ட். ஸோ ஐம் ஜஸ்ட் டூயிங் வாட் ஐ கேன் டூ. ஓகே. அதான் நான் என்ன கேட்டேன்னா, மறுபடியும் வந்தா will you அது accept? கேட்டீங்க. ஆமா. அதான் சொன்னேனே, போன் வந்துச்சுன்னா அம்மா இங்க பாரு மீனாட்சிங்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கு வேணா அம்மாவை வேணா வைக்கிறோம் வரியா அப்படின்னு வேணா கேட்கலாம். ஐ டோன்ட் திங்க் ஸோ கூப்பிடுவாங்கன்னு. பட் கூப்பிட்டாங்கன்னா I'll be the first person to say yes. Yes. Any time my சின்ன திரை is my first priority. So any time yes. ஓகே. Yeah. பட் இதே சமயத்துல இந்த ஒரு கொஸ்டினோட ரிலேட்டடா நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க வந்து இதுக்கு அப்புறமா வந்து சீரியல் மறுபடியும் நடிக்க மாட்டீங்க அப்படின்ற யார் மாதிரி சொன்னது? சொல்லிக்கிறாங்க, வெளியில சொல்லிக்கிறாங்க. ரச்சிதா சைட்ல இருந்து ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க நம்பாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் சின்ன திரை தான் எனக்கு எல்லாமே. ஸோ சின்ன திரையில இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட், எஸ்பெஷலி லைக் SM ஆர் மேபி சம்திங் டிஃப்ரெண்ட் பியாண்ட், இது சீரீஸ் நிறைய வந்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா ஒரு சப்ஜெக்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஸோ நம்பாதீங்க, எதுவுமே நம்பாதீங்க. உண்மை கிடையாது. எஸ், ஐ எம் டூயிங் ஃபியூ மூவிஸ், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அட் த சேம் டைம்ஸ் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா பண்றதுக்கு ரெடி. ஓகே மேம். அண்ட் உங்களோட பாலிசி வந்து எதுவுமே கண்டுக்க கூடாது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. பட் அட் லாஸ்ட் எல்லாருமே ஹியூமன் தான். ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு வரும்போது how will you handle? ஒரு எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆயிருக்கா? ரொம்ப ஹர்ட் ஆகும். ஹர்ட் ஆகாம நான் என்ன கல்லா ஹர்ட் ஆயிருக்கா? கண்டிப்பா ஹர்ட் ஆகும். ஹர்ட் அதுவும் எனக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். சி ஐ எம் நாட் சென்சிட்டிவ் பட் சம்வேர் எமோஷனல், ரைட்? ஸோ அந்த எமோஷனல் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கு. என்னடா இது புரிஞ்சுக்காம, எப்போ தெரியுமா ஹர்ட் ஆகும்? யாரோ தெரியாதவங்க சொல்லும் போது நமக்கு ஹர்ட் ஆகாது. நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, இவங்க கிட்ட நான் இதை எதிர்பார்க்கலையே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வரும்போது ரொம்ப ஹர்ட் ஆகும். எஸ்பெஷலி when few things happened. ஒரு ஆக்ட்ரஸா நீ வந்து ஒரு தயாரிப்பாளரும் சரி, இல்லை ஒரு க்ரூ மெம்பரா இருக்கட்டும் சரி, அவங்க வந்து யூ ஹவ் டன் சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அண்ட் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, நீங்கள் இதை அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஐ வுட் ஹவ் பீன் மேபி கொஞ்சம் அந்த காயத்துக்கு வந்து மருந்து போட்ட மாதிரி இருந்திருக்கும். பட் எனக்கு அப்படி நடக்கலை. எனக்கு என்ன நடந்துருச்சுன்னா, அந்த காயத்துக்கு மிளகா பொடி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இட் வாஸ் ரியலி ஹார்ட் ஃபார் மீ டு டேக் ஆல் தோஸ் திங்ஸ். நான் வந்து அதை மட்டுமே சொல்லலை, மற்ற விஷயங்களும் இருக்கட்டும். ஆக்டர் தானடா, வை ஆர் யூ பீப்புள் டைப் காஸ்டிங் ஆர் ஜட்ஜிங் ஃபார் தெம் ஃபார் their கேரக்டர்ஸ் தே பிளே? ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒரு ப்ராஸ் கேரக்டர் வரலாம், அப்படி இல்லைன்னா ஒரு வேம்ப் கேரக்டர் வரலாம், ஒரு 4 பேரை குத்துற மாதிரி ஒரு கேரக்டர் குத்தி கிழிச்சு அவங்க மூஞ்சியால் அடிச்சு அந்த மாதிரி கேரக்டர் வரலாம். அது பண்ண உடனே என்ன ரச்சிதா யார் கிடைச்சாலும் அடிப்பா அப்படின்னு வருமா? இல்லை. தென் வை ஒன்லி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க எனக்கு தெரியல. ஐ ஃபெல்ட் பேட் அட் தோஸ் டைம்ஸ். ஐ ரியலி ஃபெல்ட் பேட். பட் யா அகெயின் இது நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகணும். இல்லை, நான் அதை மட்டுமே யோசிச்சு உட்காந்துருந்தேன்னா நான் அடுத்த நாள் படம் நான் சைன் பண்ணியிருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால சரி வேணாம், நம்ம அடுத்து நோக்கி போவோம். ஐம் அன் ஆக்டர், என்னால் இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே சொல்லிக்கிட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே அகேன் எனக்கு நானே சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே. அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து லைக் என்னடா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிற டைம்ல அம்மா எந்த அளவுக்கு எமோஷனல் சப்போர்ட்டா இருந்தாங்க? தட் இஸ் ஒன், எப்படி சொல்றது, என் அம்மாவுக்கு சத்தியமா ஷீ டோன்ட் நோ வாட் அண்ட் ஆல் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஷீ இஸ் ஒன் கிட் ஃபார் மீ. எனக்கு அவங்க ஒரு பெரிய கிட். எனக்கு என்னதான் நடக்குது அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. நான் சோகமா இருந்தா எதுக்கோ சோகமா இருக்கா அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர எனக்கு இதனால தான் நான் சோகமா இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியல.
ஸோ சரி ஓகே, ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு 4 நாள் இவ சோகமாக இருக்காளா, ஓகே 5th டே ஷில் பி ஃபைன் அப்படின்னு விட்டுருவாங்களே தவிர, இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து முயற்சி கூட பண்ணது கிடையாது லைக் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பிகாஸ் சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியாது. பிகாஸ் ஹீஸ் அ கிட் அகெயின். ஓகே. அவங்களுக்கு சத்தியமாக புரியாது. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, ரொம்ப ஆழமாக வந்து இப்படி அப்படி அப்படின்னு உட்காந்து பேசி அதெல்லாம் எனக்கு நோ. ஸோ அதனாலேயே எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, என் கூட நானே பேசி 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 என்னை நானே ஒரு தனி மனுஷனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஐல் சி ரச்சிதா as some different person. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூர் சிட்டிங் there, ரச்சிதா வில் பி சிட்டிங் ஹியர். நான் உட்காந்து அவகிட்ட பேசி 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 ஐல் டேக், நானே ஒரு கொஷின் போடுவேன், நானே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவேன். சரி ஓகே இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நானே டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் மை லைஃப் இஸ் டிசைன்ட் ரைட் நவ். ஓகே. எனக்கு நானே நண்பன் அந்த ஒரு இதில் வந்து போயிட்டு இருக்கேன். Yeah. எஸ், அதே மாதிரி உங்களுக்கு ஸோ அதே மாதிரி அப்பாவோட லாஸ் கூட ஒரு பெரிய லாஸா? That was unbearable. It happened கரெக்டாக நான் ஒரு ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். சேலம், தருமபுரி, சேலம் அந்த ரீஜனில் எங்கேயோ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு மூவிக்காக தான். இப்போ கரெக்டாக எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இங்கே என்னடானா பீக்கு கிளைமேக்ஸ் சீன் எடுக்கிறாங்க, ஆல் அட் இஸ் காம்பினேஷன். போய் நிற்கிறேன் டைரக்டர் முன்னாடி, இப்படி இருக்குது சுச்சுவேஷன், நான் என்ன பண்ணணும், அங்கே என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு சொல்லலை. ஸோ மேடம் நீங்கள் கிளம்பிடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க. அங்கே போய் நான் டாக்டர்கிட்ட போய் உட்காந்து இது பண்ணுறேன். கரெக்டாக அங்கே நைட்டு ஒரு 10 o'clock கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். கிளம்பிட்டு நான் டாக்டர்கிட்ட போய் உட்காந்து பேசும்போது சொல்கிறாங்க, மேடம் நாங்கள் வென்டிலேட்டரில் தான் வச்சுருக்கோம், நீங்கள் எப்போ சொல்கிறீங்க நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அவங்க இல்லை, வென்டிலேட்டரில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க இருக்காங்க. இந்த இடத்துல நான் என்ன முடிவு எடுக்க முடியும்? ஐம் த ஒன்லி டாட்டர். அம்மா இருக்காங்க, அம்மா ஆஸ் யூஷுவல் குழந்தை. அவங்க வந்து அழுறது மட்டும்தான் அவங்கள கன்சோல் பண்ணி ஒரு பக்கம். சரி என்ன பண்ணலாம் மண்டை வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் உட்காந்து பேசி, டாக்டர் எனக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்காதீங்க, எடுத்தா இல்லை இது பண்ணல, எவ்வளோ நாள் உங்களால் வென்டிலேட்டரில் வைக்க முடியுமோ வச்சுருங்க. திஸ் இஸ் வாட் ஐ கேன் சே. ஐ கேனாட் சே டு ஓப்பன் ஆர் சம்திங், டூ சம்திங் எல்ஸ். ஓகே மேம் பண்ணலாம். அதுக்கப்புறம் போய் எங்கள் அம்மா கிட்ட உட்கார்றேன், எங்கள் அண்ணன் கசின் அண்ணன் அவங்கக்கிட்ட போய் சொல்கிறேன், என் டீம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, என் டீம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, கிளைமேக்ஸ் ஷூட் இருக்குது, ஐ ஹாவ் டு கோ ஷூட், நான் என்ன பண்ணணும்? எங்கள் அண்ணன் ஒரே வார்த்தை சொன்னான், சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், ஏதாவதுன்னா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறான். எனக்கா என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு பிளாங்க், நான் வந்து கல் மாதிரி ஒரு பிளாங்க், இப்படி ஆகிட்டு சரி நீ சொல்லு அப்படின்னு நான் ஷூட்டிங்குக்கு வந்துட்டேன். நான் வந்து 4 o'clock வந்து 4 to 5 கரெக்டாக, ஆமாம் 3:30 அங்கே கிளம்புனேன். 4:30 5 o'clock early மார்னிங். ஏன்னா நைட்டு தான் இது எல்லாமே நடந்திருக்கு. கரெக்டாக அந்த சேலம் தானே, பெங்களூர்ல இருந்து சேலம் எத்தனை டிஸ்டன்ஸுக்கோ வந்துட்டேன். வந்து ஷூட்டிங்குக்கு வந்து நிற்கிறேன். மை ஹோல் க்ரூ வேர் ஸோ எப்படி சொல்கிறது, அவங்க அப்செட் ஆயிட்டாங்க. நாங்கள் ஏதோ பண்ணுறோன்னு நாங்கள் சொன்னோம்ல, எதுக்குமா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. இல்லை சார் எனக்கு தெரியல, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல, இது நான் கொடுத்த ஒரு கமிட்மெண்ட், இப்போ நான் போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கும் கொஷன் மார்க் ஆகிடுச்சு. இதுதான் சுச்சுவேஷன், அங்கே இப்படி இருக்குது, எனி டைம் எனக்கு கால் வரும், நான் கிளம்புற மாதிரி இருக்கும், அது வரைக்கும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐ கண்டினியூட் மை ஷூட்டிங். அதே மாதிரி 2 days அதே மாதிரி தான் கால் வந்துச்சு, சீரியஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நைட் போடுறேன், காலையில் வரேன், இதுதான் நடந்துச்சு. ஆஃப்டர் 1 week he was no more. கரெக்டாக நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு எனக்கான போர்ஷன் முடிச்சுட்டு எனக்கு அனுப்பிட்டாங்க. கரெக்டாக 1 weekல அவங்க இறந்ததுமே ஒரு எந்த சேனல்லையுமே ஆக்சுவலி நான் இது சொல்லலை. பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய ட்ராமா எனக்கு. இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவு தீஸ் திங்ஸ், இது எப்படி எடுத்துக்கணுங்கிறது கூட தெரியல. கடவுள் இது வந்து இதுதான் நடக்கணும் அப்படின்னு பண்ணுவாரா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. எவ்வளவோ ஷூட்டிங்ஸ் போயிட்டு இருந்தவ கரெக்டாக அந்த டைமில் நான் வீட்டில் இருந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே பண்ணி குளிப்பாட்டுறதுக்கு எல்லாமே பண்ணி ஹி வாஸ் டோட்டலி பெட் ரிடன். எதுக்கோ எந்திரிச்சு என்ன உட்கார வைன்னு சொல்கிறாங்க. உட்கார வச்சுட்டு என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஐ எம் ஜஸ்ட் ஹோல்டிங் ஹிஸ், அவரை இப்படி பிடிச்சிருக்கேன், என்னை பார்த்துட்டு அப்படின்ட்டு ஹி ஜஸ்ட் லெஃப்ட். நான் இப்படியே பிடிச்சிருக்கேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, என்னோடய ஹேண்ட்ஸ் எல்லாம் ஷிவர் ஆகிட்டுருக்கு, அப்படியே பிடிச்சிருக்கேன். அம்மாவை பார்க்குறேன், அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க,
நான் இப்படிங்கிற ஏன்னா எனக்கு தெரியுது, அவங்களோட பல்ஸ் எனக்கு தெரியுது, லைக் ஐம் நாட் ஏபிள் டு ஃபீல் ஹிம்னு தெரியுது. இது வந்து யாருமே இதை வந்து அனுபவிக்க கூடாது. எஸ்பெஷலி எல்லாருக்கும் ஒரு மனசுல இருக்கும், பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு நம்மளை இந்த பொசிஷனுக்கு ஆக்கணும், இல்லை இந்த இந்த அட்லீஸ்ட் ஒரு நல்லபடியாக இருக்காங்க குழந்தைங்க அப்படின்னு பார்க்குற ஒரு பொசிஷனில் நம்ம அவங்கள பார்த்துக்கிற பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாச்சு அந்த கடவுள் நமக்கு டைம் கொடுக்கணும், அவங்கள நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிறதுக்கு, அவங்கள நல்லபடியாக வைக்கணும். அதுவே இல்லாமல் அவங்கள இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போகிறது வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது. அதுதான் நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணுவேன். இட்ஸ் அ வெரி பிக் ட்ராமா கண்ணா. ஐ கேனாட் கம் அவுட் ஆஃப் தட் பிகாஸ் ஒரு என்னோட கையில் போகிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்னால் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். தட் ஹேப்பன் டு மீ. எல்லாமே ஒன்றா நடந்துச்சு, எனக்கு எல்லாமே ஒன்றா நடந்துச்சு. இந்த அப்பா போன விஷயமா இருக்கட்டும், அடுத்து நடந்த என்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே வாட்டி அட்டாக் ஆச்சு. நான் யோசிக்கிறேன், என்னதான் நடக்குது, ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று வந்தாலாவது ஓகே, அட் த சேம் டைம் எல்லாமே வச்சு இட் வாஸ் அ வெரி 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 ஹார்ட் டைம், வெரி ஹார்ட் டைம். என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? வேற வழி. எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு வந்து மேபி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இது டவுன் ஆக்குறதுக்கு வருதா இல்லையோ, ஆனால் நிறைய ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது இந்த மாதிரி விஷயங்கள். ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உட்காந்தா அடுத்த நாள் எனக்கு சோறு யாருமே போட மாட்டாங்க கண்ணா. தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் சே. இன்னைக்கு வந்து என்ன நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது. ஐ மீன் டு சே லைக் மை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு சில பேர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நான் வேர்ட் கொடுத்துருப்பேன், நான் பார்த்துக்கிறேன், நான் படிக்க வைக்கிறேன், நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் உட்காந்துட்டேன்னா எனக்கு என்ன வேலை வரும்? நான் வேலை பார்த்தா தானே அவங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். ஸோ எப்போவுமே நான் வேலை ஒரு ஒரு அப்செட்டில் உட்காரும்போது எல்லாம் அவங்க தான் என் கண்ணு முன்னாடிக்கு வருவாங்க. நான் சோர்ந்துட்டா என் பின்னாடி இருக்கிறவங்க சோர்ந்துருவாங்க. நோ, யூ கேனாட். அடுத்த நாள் எந்திரி, ஓடு, பண்ணு, வேலை பண்ணு, அதுலேருந்து அது மட்டும்தான் உனக்கான இது, உன்னோட கம்பேனியன், யுவர் லைஃப், எவ்ரி திங் உன்னோட வேலை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. தட் இஸ் வாட் இஸ் ரச்சிதா டுடே. And this is the actress life also. எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எஸ். ஸோ சிங்கப்பெண். ஐயோ அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. பட் யா, திஸ் இஸ் ஹவ் வி ஆர். ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் அதான் உண்மை அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன்.